என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பாரம்பரிய மரபியலிலே சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ், சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் குறித்த ஒரு அறிமுகம். அது தொடர்பாக போட்டித் தேர்வுகளிலே என்ன வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளனவோ அதெல்லாம் பற்றி நம்ம பேசலாமா? ஓகே, இந்த கான்செப்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, சைட்டோபிளாசம்னா என்னன்னு தெரியணும். இது ஒரு செல் வச்சுக்கோங்க. அந்த செல்லில் பார்க்குறப்ப வெளியில் இருக்கிறத பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லுவோம். நியூக்ளியஸை சுற்றி இருக்கிறது நியூக்ளியர் மெம்பரேன்னு சொல்லுவா. இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் நியூக்ளியர் மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கு பாருங்களே, அந்த ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் சைட்டோபிளாசம்னு பேர். பிளாஸ்மா சவ்விற்கும் நியூக்ளியர் சவ்விற்கும் இடையே காணப்படுகின்ற ஜெல் போன்ற ஒன்றைத்தான், ஒரு அமைப்பினைத்தான் நாம் சைட்டோபிளாசம் என்று அழைக்கிறோம். The gel-like substance present between plasma membrane and the nuclear membrane, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சைட்டோபிளாசம்னு சொல்கிறோம். அப்போ சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ், சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியத்தை பற்றி பார்க்கலான்னு சொன்னோம். அப்போ சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா பாரம்பரியம்னா என்ன, அதுக்கு நம்ம வரணும். அப்போ பாரம்பரியம் என்றால் என்ன, அது வரத்துக்கு நம்ம என்ன, வாட் இஸ் ஹெரிடிட்டின்னு படித்தோம். இங்கே இன்ஹெரிட்டன்ஸ்னு கொடுத்துருக்கா, ரெண்டும் ஒன்று தான். பேரண்ட்லேருந்து குழந்தைகளுக்கு பண்புகள் கடத்தப்படுதல், ஜீன்கள் கடத்தப்படுதல், டிஎன்ஏ கடத்தப்படுதல், எல்லாத்தையுமே நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லலாம். The process by which genetic information passed on from parent to child, அப்பா அம்மாட்டேந்து குழந்தைகளுக்கு பண்புகள் கடத்தப்படுதல். பண்புகள் எதன் மூலமாக கடத்தப்படும்? ஜீன்கள் மூலமாக கடத்தப்படும் அல்லது டிஎன்ஏ மூலமாக கடத்தப்படும். அதை தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த இன்ஹெரிட்டன்ஸில் கடத்தப்படுதலிலே இரண்டு வகை இருக்கிறது. ஒன் இஸ் நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ், another is சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். நியூக்ளியஸ் மூலமாக கடத்தப்படுதல் அல்லது சைட்டோபிளாசத்தின் மூலமாக கடத்தப்படுதல். அப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸுக்கு காரணமாக யார் இருப்பா? ஏதோ கடத்தப்படுறதுன்னு சொல்கிறோம், பண்புகள் கடத்தப்படுகிறதுன்னு சொல்கிறோம். அதுக்கு காரணமாக யார் இருப்பா? The universal genetic material is DNA. யூனிவர்சல் டோனார் ஓ, அனைவருக்கும் வழங்கும் இரத்த வகை ஓ என்று படித்திருப்பீர்கள். யூனிவர்சல் ரெசிபியன்ட் ஏபி, அனைவரிடமிருந்து பெற்றுக்கொள்பவர்கள் ஏபின்னு படிச்சிருப்பீர்கள். யூனிவர்சல் ப்ராசஸ் கிளைகாலைசிஸ், அனைத்து உயிரினங்களிலும் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு கிளைகாலைசிஸ் என்று படித்திருப்பீர்கள். யூனிவர்சல் ஹார்மோன் ஜிபரலின் என்று படித்திருப்பீர்கள். அது மாதிரி யூனிவர்சல் ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸப்ட் பிளான்ட் வைரஸஸ் அண்ட் ரெட்ரோ வைரஸஸ், தாவர வைரஸுகளையும் ரெட்ரோ வைரஸுகளையும் தவிர பிற உயிரினங்களிலே ஜெனட்டிக் மெட்டீரியலை, பாரம்பரிய பண்புகளை எடுத்துச் செல்லுகின்ற வாகனமாக இருப்பது டிஎன்ஏ என்பது உங்களுக்கு தெரியும். டிஎன்ஏ டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட், டிஆக்சிரிபோநியூக்ளிக் அமிலம் என்று அழைப்போம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 ஹெலிசஸ் ஆர் 2 ஸ்ட்ராண்ட்ஸ். இது 2 இழைகளால் ஆனது. அதில் 3 பேர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்கும், சுகர் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும். இந்த 2 ஸ்ட்ராண்டுக்கு நடுவில், 2 இழைகளுக்கு நடுவில் நைட்ரஜன் காரங்கள் காணப்படும். இந்த இழைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் சுகரும் பாஸ்பேட்டும் இருக்கும். அது பேக் போனாக இருக்கும். சர்க்கரையும் பாஸ்பேட்டும் தான் அந்த இழைகளில் காணப்படும். இதுதான் பேக் போன் மாதிரி இருக்கும், முதுகெலும்பு மாதிரி இருக்கும் படிச்சிருப்பேன். இதுதான் பாரம்பரிய பண்புகளை எடுத்து செல்லக்கூடிய வாகனமாக இருக்கிறது. தி யூனிவர்சல் ஜெனடிக் மெட்டீரியல் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டிஎன்ஏ இருக்கு பாருங்க, ஜெனடிக் மெட்டீரியல், தி மெட்டீரியல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ், கடத்துவதற்கான ஒரு வாகனமாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ எங்க லொகேட் ஆகும்? இந்த லொகேஷன் ஆஃப் டிஎன்ஏ எடுத்துட்டேன்னா நியூக்ளியஸ்ன்னு நம்ம சொல்லிடுவோம். உட்கருவிலே காணப்படும். உட்கருவோட ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். உட்கரு என்ன பண்ணும்? கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் அ செல், ஒரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம். கேரிஸ் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு தி அதர், ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு பண்புகளை எடுத்து செல்லும். இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் புரோட்டீன் சிந்தசிஸ், புரதச் சேர்க்கையினையும் கட்டுப்படுத்தும் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த நியூக்ளியஸ் உள்ள குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கும். அட் த டைம் ஆஃப் செல் டிவிஷன் த குரோமாட்டின் ரெட்டிகுலம் condensed to form chromosome. செல் பெறுதல் நடைபெறுகின்ற சமயத்தில் குரோமாட்டின் வலைபின்னல் அமைப்பானது தடித்து குட்டையாகி குரோமோசோம்களாக மாறும்னு தெரியும். அதில் தான் இருக்கும் டிஎன்ஏவும், ஹிஸ்டோன்ஸும், நான் ஹிஸ்டோன்ஸும், மெட்டாலிக் அயான்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பேன். இந்த டிஎன்ஏ இருக்கு பாருங்களே, இது நியூக்ளியஸ் உள்ள இருக்கும். வேற எங்க டிஎன்ஏ இருப்பா? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சமயத்திலேயே ஆர் 10th சின்ன கிளாஸ் படிக்கிறப்பயே மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் 2 பேரையும் செமி அட்டானமிக் பாடிஸ்னு படிச்சிருப்பீங்க.
இந்த மைட்டோகாண்ட்ரியா எடுத்துட்டாலும் சரி, குளோரோபிளாஸ்ட் எடுத்துட்டாலும் சரி, அவங்க இருவரையும் எடுத்துக்கொள்ளுகின்ற சமயத்தில் அவங்கள்ட்ட டிஎன்ஏவும் இருக்கும், ரைபோசோம்ஸும் இருக்கும், தன்னைத்தானே கட்டுப்படுத்துகின்ற பணியினை செய்யும் இது உள்ளேயும் டிஎன்ஏ இருக்கும். அப்போ டிஎன்ஏங்கிறது எங்கே இருக்கும்? ஜெனட்டிக் மெட்டீரியல் நியூக்ளியஸில் மட்டும் இருக்காது. மைட்டோகாண்ட்ரியா த பவர் ஹவுஸ் ஆஃப் அ செல், முன்னாடி பவர் ஹவுஸ் ஆஃப் அ ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவா. பவர் ஹவுஸ் ஆஃப் ஹவுஸ் ஒவ்வொரு வீட்லேயும் பவர் ஹவுஸ் மாறலாம், பட் பவர் ஹவுஸ் ஆஃப் அ செல்னு யாரை சொல்லுவா? மைட்டோகாண்ட்ரியாவை சொல்லுவா. இந்த பசுங்கணிகம் இருக்கு பாருங்க, குளோரோபிளாஸ்டிட் சென்டர் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை நடைபெறக்கூடிய இடம், சென்டர் ஆஃப் ஸ்டார்ச் ஃபார்மேஷன், ஸ்டார்ச் சிந்தசிஸ் நடக்கக்கூடிய இடம்னு படிச்சிருப்பேன். இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் டிஎன்ஏ இருக்கும். அங்கே படித்தது லீனியர் டிஎன்ஏ, இங்கே இருக்கிறது சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். அங்கே இழை வடிவத்திலே காணப்படும், இங்கே வட்ட வட்டமாக சர்க்குலராக இருக்கும். இது எங்கே படிச்சிருப்பேன்னா ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசத்தில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கும். ஸோ இதுவும் பண்புகளை கடத்துவதற்கு காரணமாக இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, உட்கரு தவிர்த்த பாரம்பரியம் என்றால் என்ன. என்றைக்குமே உட்கருவில் இருக்க டிஎன்ஏ தான் பாரம்பரிய பண்புகளை எடுத்துன்னு போகும்னு நம்ம படித்தோம். த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ ப்ரெசன்ட் இன் த நியூக்ளியஸ் கேரிஸ் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு தி அதர்னு படித்தோம். அந்த நியூக்ளியஸை தவிர மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க டிஎன்ஏவோ ஆர் குளோரோபிளாஸ்டில் இருக்க டிஎன்ஏவோ பாரம்பரிய பண்புகளை எடுத்துக்கொண்டு சென்றது என்றால் அதுக்கு பேர் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ், உட்கரு தவிர்த்த பாரம்பரியம். உட்கரு சார்ந்த, இங்கே சொல்கிறது உட்கரு தவிர்த்த, வேறு மாதிரி சொல்லணும்னா இதை சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம்னு சொல்லுவோம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மைட்டோகாண்ட்ரியா எடுத்துட்டாலும் சரி, குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம் எடுத்துட்டாலும் சரி, இது ரெண்டும் சைட்டோபிளாசத்தில் இருக்குது. இது ரெண்டுலேயும் இருக்க டிஎன்ஏ ஏதான் பண்பிற்கு காரணமாக இருந்து பண்பினை எடுத்து சென்றால், இஃப் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம் கேரக்டர்ஸ் ஆர் சம் ட்ரைட், அதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உட்கருவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ விட்டுடுங்கோ, சைட்டோபிளாசத்தில் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க டிஎன்ஏவோ ஆர் குளோரோபிளாஸ்டில் இருக்க டிஎன்ஏவோ சில பண்புகளை கட்டுப்படுத்தியது என்றால் டிஎன்ஏனா அந்த டிஎன்ஏயோட சின்னதை என்ன சொல்லுவேன்? ஜீன்னு சொல்லுவோம், மரபணுன்னு சொல்லுவோம். அப்போ மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க மரபணு அல்லது பசுங்கணிகத்தில் இருக்க மரபணு சில பண்புகளை கட்டுப்படுத்தியது என்றால் அதற்கு எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ், உட்கரு சாராத பாரம்பரியம் அல்லது உட்கரு தவிர்த்த பாரம்பரியம்னு பேர். இந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்குறோம். இதில் பார்க்குறப்ப பிளாஸ்மோஜீன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம். பிளாஸ்மோஜீன்ஸ்னா என்ன? இண்டிபெண்டன்ட், தனித்து இயங்கக்கூடிய, செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், தானாகவே ரெட்டிப்படையும் திறன் படைத்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் யூனிட். உட்கருவை தவிர மைட்டோகாண்ட்ரியாலேயோ ஆர் பசுங்கணிகத்திலேயோ இருக்க ஒரு செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஸ்ட்ரக்சர், தானாகவே ரெட்டிப்படையும் திறனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏக்கு தான் பிளாஸ்மோஜீன்ஸ்னு பேர். அப்போ நியூக்ளியர் ஜீன்கிறது நியூக்ளியஸ் உள்ள இருக்கும், பிளாஸ்மோஜீன்கிறது சைட்டோபிளாசத்தில் இருக்க மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகத்தில் இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ஃபீமேல் கேமெட் வச்சுக்கோங்க, மேல் கேமெட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது பெண் கேமெட் வைத்துக்கொள்ளுங்கள், இது ஆண் கேமெட் வைத்துக்கொள்ளுங்கள். இதை ரெண்டும் சேர்ந்து இங்கே புதுசாக ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே ஆண்களை எடுத்துக்கொண்டால் உட்கருவை மட்டும்தான் தருவாங்க. தே டொனேட் ஒன்லி த நியூக்ளியஸ். ஆனால் ஃபீமேலை எடுத்துட்டோன்னா அவங்க நியூக்ளியஸையும் டொனேட் பண்ணுவோம், ஆஸ் வெல் அஸ் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்டிட். பசுங்கணியை பற்றியும் அவங்க தான் தருவாங்க, மைட்டோகாண்ட்ரியாவும் அவங்க தான் தருவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மேல் எப்பயும் நியூக்ளியஸை மட்டும் தருவாங்க, ஃபீமேலை எடுத்துட்டோன்னா நியூக்ளியஸ் ஆஸ் வெல் அஸ் சைட்டோபிளாசம். அப்போ நியூக்ளியர் ஜீனையும் இவங்க தான் தருவாங்க, மைட்டோகாண்ட்ரியல் ஜீனையும் இவங்க தான் தருவாங்க, குளோரோபிளாஸ்ட் ஜீனையும் இவங்க தான் தருவாங்க. இது நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது எக்ஸாம்பிள் ஃபார் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் இருக்கு பாருங்களே, அதுக்கு மிராபெல்லஸ் ஜலாப்பாவையும் மெய்ஸ் இருக்கு பாருங்களே. மிராபெல்லஸ் ஜலாப்பா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பேன், 4 o'clock பிளான்ட், அதாவது மெய்ஸ் சோளம் தெரியும். அது ரெண்டுலேயும் கொடுத்துருக்கா. ரெண்டு கிராஸ் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கா. இதை படத்தை பாருங்க. இது ஒரு பிளான்ட், இது ஒரு பிளான்ட். இதை வந்து மேல் பிளான்ட் என்று, இது ஆண் தாவரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இது பெண் தாவரம்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறது ரெசிப்ரோக்கல் கிராஸ். இது இருக்கு பாருங்களேன், இது மேல் பிளான்ட்னு வச்சுக்கோங்க, இது ஃபீமேல் பிளான்ட்னு வச்சுக்கோங்க. ஆண் தாவரம் பெண் தாவரம். கிராஸை பாருங்க. பேல் கிரீன் லீஃப்டு பிளான்ட் ஆணாக இருக்கிறது. பேல் கிரீன்னா வெளிர் பச்சை நிற இலை,
வெளிர் பச்சை நிற இலையை யார் பெற்றிருக்கிறார்களோ அவங்க ஆணா இருக்காங்க. டார்க் கிரீன் லீஃப்டு பிளான்ட், அடர் பச்சை நிற இலை யார் பெற்றிருக்காங்களோ அவங்க பெண்ணா இருக்காங்க. அவங்க ரெண்டையும் கிராஸ் பண்றப்ப F1 ஜெனரேஷன் முதல் செய் தலைமுறை ஃபார்ம் ஆகிறது. இதை முதல் செய் தலைமுறையில் பார்க்குறப்ப உருவான எல்லா தாவரத்துலையும் எடுத்துட்டு எல்லாம் கிரீன் கலர்டு, டார்க் கிரீன் கலர்டு லீஃப் தான் இருந்தது. இப்போ அடுத்த கிராஸை பாருங்க. இங்கே என்ன பண்ணாங்க, டார்க் கிரீன் லீஃப்டு பிளான்ட், அடர் பச்சை நிற இலை இருக்கக்கூடியதை மேலா வச்சுருந்தாங்க. பேல் கிரீன் லீஃப்டு பிளான்ட், வெளிர் பச்சை நிற இலை இருக்கிறத ஃபீமேலாக வச்சுருந்தாங்க. அப்போ வந்து F1 ஜெனரேஷன் இருக்கு பாருங்களேன், அது எல்லாத்துலேயும் பேல் கிரீன் லீஃப்டு வந்தது. இதனால இந்த கிராஸை பாருங்கோ. இந்த கிராஸ் ரெண்டுலேயும் ஃபர்ஸ்ட் கிராஸில் பாருங்கோ F1 தலைமுறை தாவரம், F1 ஹைப்ரிட் இங்கே பார்க்கறதுக்கு மதர்கிட்ட இருக்கிற மாதிரி என்ன கலர் இருந்தது, கிரீன் கலரோட லீஃப் இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்க, இந்த கிராஸ்லையும் பார்த்தோம்னா F1 ஹைப்ரிட்ல வந்த பிளான்ட் அம்மாட்ட கிரீன் கலரோட லீஃப் இல்லை, சாரி அம்மாட்ட இங்கே எடுத்துலாம் வெளிர் பச்சை நிற இலை இருந்தது, அப்படியே வந்தது. அப்போ என்ன பார்க்கணும்னா ரெண்டு கிராஸ்லையும் மதரில் என்ன லீஃப் இருக்கோ அந்த லீஃப் கலர் தான் F1 ஹைப்ரிடுக்கு வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே மதர் தான் சைட்டோபிளாசத்தை ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேல் எடுத்துட்டோன்னா நியூக்ளியஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மதரை எடுத்துட்டோன்னா, ஃபீமேல் எடுத்துட்டோன்னா சைட்டோபிளாசத்தையும் தராங்க, நியூக்ளியஸையும் தராங்க. அங்கே பசுங்கணிகத்தில் இருக்க ஒரு ஜீன் இந்த பச்சை நிறத்திற்கு, அடர் பச்சை நிறத்திற்கு காரணமாக இருக்கிறது. தட் இஸ் அ டார்க் கிரீன் கலர்டு லீஃப். அதனால் அந்த ஜீன் இங்கேருந்து வந்திருக்கு. இட் இஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் குளோரோபிளாஸ்ட். இந்த இலையின் நிறத்திற்கு காரணமான ஜீனானது பசுங்கணிகத்திலிருந்து பெறப்பட்டிருக்கிறது. இந்த கிராஸில் பார்த்தாலும் இந்த இலையின் நிறத்திற்கு காரணமான ஜீன் பசுங்கணிகத்திலிருந்து பெறப்பட்டிருக்கிறது. பசுங்கணிகத்தை யார் தந்திருக்காங்க, குளோரோபிளாஸ்ட்னா மதர். என்றைக்குமே ஞாபகம், கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்ன இந்த கிராஸில் என்றைக்குமே ஒரு கிராஸ் நடக்கிற சமயத்தில் மேல் ப்ரொவைட் ஒன்லி த நியூக்ளியஸ், ஆணிடமிருந்து உட்கரு தான் வரும். ஃபீமேல் கேமெட் இருக்கு பாருங்க, இட் ப்ரொவைட் நியூக்ளியஸ் ஆஸ் வெல் அஸ் சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசத்தில் இருக்க குளோரோபிளாஸ்டில் இருக்க ஜீன் தான் இலையின் நிறத்தை கட்டுப்படுத்துகிறது என்று கண்டுபிடித்தார்கள். அப்போ உட்கருவை தவிர, நியூக்ளியஸை தவிர வேற இடத்துல இருக்க ஜீன் ஒரு டிஎன்ஏ ஒரு பண்பை கட்டுப்படுத்திதுன்னா அதுக்கு தான் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் பேரு, எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இதான் கிராஸ் 1 கிராஸ் 2ன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டுலையும் மறந்துடாதீங்க, F1 ஹைப்ரிட் மதரை ரிசம்பிள் பண்ணாங்க. F1 கலப்புயிரியானது தாயின் பண்பினை பெற்றிருந்தது. அப்போ தாயிட்டேருந்து என்ன வந்திருக்கு, நியூக்ளியஸ் ஆஸ் வெல் அஸ் சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசத்தில் குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகத்தில் இருக்க ஜீன் தான் இலையோட நிறத்தை கட்டுப்படுத்தியது. இதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவும் சில சமயத்தில் பண்ணுவோம். If the genes present in the mitochondria control certain traits, then it is called extrachromosomal or mitochondrial inheritance. மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க ஜீன் ஆர் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க டிஎன்ஏ சில ட்ரைட்டை, சில பண்புகளை கட்டுப்படுத்துதல், அதுக்கு சில கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்துட்டாலும் இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி மேட்டர்னல். மேட்டர்னல் தெரியும், பேட்டர்னல்னா அப்பாட்டேந்து வந்தது, மேட்டர்னல்னா அம்மாட்டேந்து வந்தது. மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ்னா F1 ஹைப்ரிடுக்கு, ஒரு கலப்புயிரிக்கு, ஒரு சந்ததிக்கு எப்பயுமே மைட்டோகாண்ட்ரியாவை யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா மதர் சைட்லேருந்து தான் வரும், மதரோட சைட்டோபிளாசத்துலேருந்து தான் வரும். அது ஃபர்ஸ்ட். இன் பிளான்ஸ் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபர்டிலிட்டி. தாவரங்களிலே வளத்தன்மைக்கு காரணமாக இருப்பது அல்லது வளத்தன்மையை கட்டுப்படுத்துவது மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க ஜீன். அதே மாதிரி பிளான்ட் விகார், தாவரத்தின் வீரியத்தை, வீரியம்னா அதோட வளர்ச்சியாக இருக்கலாம், என்ன கேரக்டர் வேணாலும் இருக்கலாம், அதையும் கட்டுப்படுத்துவது யாருன்னா the genes present in the mitochondria. அப்போ பிளான்ட்டை பொறுத்தவரையும் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய ஜீன் தான் அதோட ஃபர்டிலிட்டி, வளத்தன்மையை கட்டுப்படுத்துகிறது. அதே மாதிரி பிளான்ட் விகார், தாவரத்தோட வீரியத்தை கட்டுப்படுத்துகிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி மேல் ஸ்டெரிலிட்டி, தாவரங்களிலே ஆண் மலட்டுத்தன்மையினை கட்டுப்படுத்தக்கூடிய ஜீன்கள் எங்கே இருக்குன்னா ஆக்சுவலி இட் இஸ் பிரசன்ட் இன் த மைட்டோகாண்ட்ரியா. அப்போ ஃபெர்டைல் போலன் கிரைன், வளமான போலன் கிரைன் உருவாகணுமா, ஆர் ஸ்டெரைல் போலன் கிரைன் ஆர் அன்ஃபெர்டைல் போலன் கிரைன், மலட்டுத்தன்மையுள்ள போலன் ஃபார்ம் ஆகணுமா, அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஜீன்கள் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் காணப்படுகிறது. அதுக்காக தான் இங்கே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். இங்கே மைட்டோகாண்ட்ரியா பாருங்க, நார்மல் மைட்டோகாண்ட்ரியா இருந்ததுன்னா ஃபெர்டைல் போலன், வளமான மகரந்தமானது உருவாகும். அதுவே ஸ்டெரைல் சைட்டோபிளாசம் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் மியூட்டேஷன் நடந்துடுத்துனா அதில் இருக்க ஜீன் என்ன பண்ணுன்னா மேல் ஸ்டெரிலிட்டிக்கு காரணமாக இருக்கும். அதை ரெஸ்டோர் பண்ணக்கூடிய, ஆண் மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய ஜீன்கள் உட்கருவில் இருக்கும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். இது பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ ஃபர்டிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது பிளான்ட்டில் ஜீன்ஸ் ப்ரெசன்ட் இந்த மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள ஜீன்கள் தான்
வளத்தன்மையினை கட்டுப்படுத்துகிறது. அதே மாதிரி போலனோட ஃபர்டிலைட் ஸ்டெரைல் போலன் ஃபார்ம் ஆகிறதா, மலட்டு மகரந்தம் உருவாவதா, அது ஃபெர்டைல் போலன் உருவாகிறதா, வளமான மகரந்தம் உருவாகிறதோ அதையும் இதுதான் கட்டுப்படுத்தும். அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கான ஜீன் நியூக்ளியஸில் இருக்கும். அதாவது நியூக்ளியஸ் மைட்டோகாண்ட்ரியா ரெண்டில் இருக்க ஜீனும் இங்கே கட்டுப்படுத்துகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் சார்ந்த வினாக்களை பார்ப்போமா? Question number 1 for you. In which mode of inheritance, எந்த வழி பாரம்பரியத்திலே, do you expect more maternal influence, தாய் வழி தாக்கமானது அதிகமாக காணப்படும்? யாரிடம்? Offspring, குழந்தைகளிடம். அப்ப எந்த மரபு வழி உயிரிகளில் தாய் வழி தாக்கத்தை அதிகமாக காணலாம்? அம்மாட்டேந்து வந்த பண்புகள் எதில் அதிகம் வெளிப்படும்னு கேட்டிருக்கான். ஒன் இஸ் ஆட்டோசோமல். உங்களுக்கு ஆட்டோசோம்ஸ்னால் தெரியும், பாடி குரோமோசோம்ஸ்னு சொல்லுவான். எந்த ஒரு உயிரினத்தில் அப்பாட்டேந்து ஆட்டோசோம் வரும், அம்மாட்டேருந்து ஆட்டோசோம் வரும். அப்போ இது ஆட்டோசோம்னா அந்த குரோமோசோம்ஸ். பாடி குரோமோசோம்ஸ் ஆர் கால்டு ஆட்டோசோம்ஸ். உடல் குரோமோசோம்களை நாம் ஆட்டோசோம்கள் என்று அழைப்போம். தே கண்ட்ரோல் பாடி கேரக்டர்ஸ். உடற்பண்புகளை இது கட்டுப்படுத்தும். இது கிடையாது. ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு ஆர் புதிய தாவரத்திற்கு ஆட்டோசோம்ஸை தருவாங்க. சைட்டோபிளாஸ்மிக், இது கொஞ்சம் நன்னா பார்க்கணும். இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன். என்றைக்குமே F1 ஹைப்ரிடை பொறுத்தவரையும் கலப்புயிரியை பொறுத்தவரையும் அப்பாட்டேருந்து ஆன்கேமிட்லேருந்து உட்கரு மட்டும்தான் வரும். மேல்டேந்து என்ன வரும்? தே மேல் ப்ரொவைட் ஒன்லி த நியூக்ளியஸ். மேல் கேமெட் ப்ரொவைட் ஒன்லி த நியூக்ளியஸ். ஆன்கேமிட்லேருந்து உட்கரு மட்டும்தான் வரும். அம்மாட்டேந்து தான் என்ன வரும்? மதர் சைட்லேருந்து தான் என்ன வரும்? உட்கருவும் வரும், சைட்டோபிளாசமும் வரும். அப்போ சைட்டோபிளாசம் வருதுனால இந்த சைட்டோபிளாசமி இன்ஹெரிட்டன்ஸ் எங்கே இருக்கோ அதில் தான் தாய் வழி தாக்கத்தை அதிகமாக காணலாம். தென் ஒய் லிங்க்டு. ஒய் குரோமோசோம்ஸ் தெரியும், செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவோம், ஆலோசோம் சொல்லுவோம், பால் குரோமோசோம் தருவோம். அது தந்தையிடமிருந்து தான் இந்த குழந்தைக்கு ஒய் குரோமோசோம் வரும். அப்போ அதில் தாய் வழி தாக்கத்தை பார்க்க முடியாது. அடுத்தது எக்ஸ் லிங்க்டு. இதுக்கு முன்னாடி இங்கே புதுசாக லிங்க்டுன்னு கொடுத்துருக்கான். ஒய் குரோமோசோம் சார்ந்த, எக்ஸ் குரோமோசோம் சார்ந்தன்னு சில வார்த்தைகளை கொடுத்துருக்கான். இது கொஞ்சம் வித்தியாசம். இது ஜுவாலஜியில் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒய் லிங்க்டு ஜீன்ஸ்னால் என்ன? என்றைக்குமே ஒய் குரோமோசோம் என்ன பண்ணும்? செக்ஸை கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸ் குரோமோசோமும் செக்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பேருன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ்னு பேர். த ஜீன்ஸ் பிரசன்ட் இன் த எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் கண்ட்ரோல் த ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ். எக்ஸ் குரோமோசோம்லேயும் ஒய் குரோமோசோம்லேயும் இருக்கக்கூடிய ஜீன்கள் பொதுவாக பால் பண்புகளை கட்டுப்படுத்தும். If the genes present in the sex chromosome control the body characters, then they are called sex-linked genes and their inheritance is said to be sex-linked inheritance. இந்த பால் குரோமோசோமில் இருக்க ஜீன் உடற்பண்புகளை கட்டுப்படுத்தினால், பால் பண்புகளுடன் சேர்ந்து உடற்பண்புகளையும் கட்டுப்படுத்தினால் அந்த ஜீன்களுக்கு பால் குரோமோசோம் சார்ந்த ஜீன்கள் என்று பெயர். அந்த பாரம்பரியத்தை பால் குரோமோசோம் சார்ந்த பாரம்பரியம் என்று அழைப்பர். எக்ஸ் குரோமோசோமில் இருக்க ஜீன் பாடி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிதுன்னா அதுக்கு எக்ஸ் லிங்க்டு ஜீன்னு பேர். ஒய் குரோமோசோமில் இருக்க ஜீன் பாடி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிதுன்னா அதுக்கு ஒய் லிங்க்டு ஜீன்னு பேர். If the genes present in the X chromosome control the body characters, X-linked genes and their inheritance is said to be X-linked inheritance. If the genes present in the Y chromosome control the body character, we are calling it as Y-linked genes. X chromosome சார்ந்த பாரம்பரியம், Y chromosome சார்ந்த பாரம்பரியம், இதெல்லாம் ஜுவாலஜியில் இருக்கிறது. இதனால இந்த வார்த்தை கொடுத்ததுனால நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு சரியான விடை என்பது சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் என்பதை மறந்து விடாதீர்கள். Next question for you. Genes present in the cytoplasm of eukaryotic cells are found in. Genes present in the cytoplasm of eukaryotic cells found in. யூகாரியோட் செல்களின் சைட்டோபிளாசத்தில் காணப்படுகின்ற ஜீன்கள் இவற்றில் காணப்படும். அப்போ யூகாரியோட்னா தெரியும், ஆர்கானிசம் வித் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ், தெளிவான உட்கருவினை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு யூகாரியோட்டுகள் என்று பெயர். அதோட சைட்டோபிளாசத்தில் இருக்க ஜீன் எங்கே இருக்கும்னு கேட்டிருக்கா. மைட்டோகாண்ட்ரியா இன்ஹெரிட்டட் வயா எக்ஸ் சைட்டோபிளாசம். மைட்டோகாண்ட்ரியாவிலே காணப்படும். இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு எதன் மூலமாக வந்திருக்கும்? அண்டத்தின் சைட்டோபிளாசத்தின் வழியாக வந்திருக்கும்.
மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். கரெக்ட். அது எது வழியா வந்திருக்கும்? அண்டம், எக்கோட சைட்டோபிளாசத்திலேருந்து வந்திருக்கும். ரைட்டு. அப்ப இதுதான் சரியான விடையாக இருக்க முடியும். பாக்கியும் செக் பண்ணிடலாமா? செகண்ட் பாருங்க, லைசோசோம்ஸ் அண்ட் பெராக்சிசோம்ஸ். லைசோசோம்ஸ்லயும் டிஎன்ஏ கிடையாது, ஜீன் கிடையாது, பெராக்சிசோம்லயும் கிடையாது. அப்ப இது தப்பா போயிடும். கோல்ஜி பாடிஸ் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். கோல்ஜி உறுப்புகள் மற்றும் வழவழப்பான எண்டோபிளாச வலையமைவு. இதுலயும் டிஎன்ஏ இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்ல, ஜீன்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. பிளாஸ்டிட்ஸ் இன்ஹெரிட்டட் வயா மேல் கேமெட். கணிகங்களிலே காணப்படும், பசுங்கணிகத்திலே காணப்படும் inherited via male gamete. மறந்துடாதீங்க, ஒரு ஆர்கானிசத்துக்கு மைட்டோகாண்ட்ரியாவையும் கணிகத்தையும் பசுங்கணிகத்தையும் யார் தருவாங்கன்னா ஃபீமேல் கேமெட் தான் தரும், பெண் கேமெட் தான் தரும். இங்க என்ன கொடுத்துருக்கா? ஆண் கேமெட்னு கொடுத்துருக்கா. அப்ப இதுவும் தப்பு. சரியான விடை என்ன? ஏங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். அது எதுலேருந்து வந்திருக்கும்? எக்கோட சைட்டோபிளாசத்துலேருந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. DNA is present in. DNA இதில் காணப்படும். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், நீங்க சொல்லிடுவேன். குரோமோசோம் அண்ட் டிக்டியோசோம்ஸ். குரோமோசோம்ல இருக்கும், டிக்டியோசோம்ல இருக்காது. குளோரோபிளாஸ்ட் அண்ட் லைசோசோம். குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும், லைசோசோம்ல இருக்காது. அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். மைட்டோகாண்ட்ரியால இருக்கும், பசுங்கணிகத்துல இருக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்க முடியும். அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துடலாம். மைட்டோகாண்ட்ரியால இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருக்கும், எண்டோபிளாஸ்மிக்ல இருக்காது. இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல சரியான ஆப்ஷனா யார் இருக்க முடியும்? சி தான் இருக்க முடியும். அப்ப இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் போவோமா? Extra nuclear inheritance is a consequence of presence of genes in. வார்த்தையை பாருங்க. எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ், உட்கரு சாராத பாரம்பரியம். மறந்துடாதீங்க, உட்கரு சார்ந்த அல்ல, உட்கரு சாராத பாரம்பரியம். அதுக்கு தான் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இன். உட்கரு சாராத பாரம்பரியம் என்பது இதில் உள்ள ஜீன்களை அடிப்படையாக கொண்டது. ஃபர்ஸ்ட் பாருங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மைட்டோகாண்ட்ரியா. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் உங்களுக்கு எந்த டிஎன்ஏவும் கிடையாது, ஜெனட்டிக் மெட்டீரியலும் கிடையாது, மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். அப்போ இது தப்பா போயிடும். ரைபோசோம்ஸ் அண்ட் குளோரோபிளாஸ்ட். ரைபோசோம்ல இருக்காது, பசுங்கணிகத்தில் குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும். அப்போ இதுவும் தப்பா போயிடும். லைசோசோம்ஸ் அண்ட் ரைபோசோம்ஸ். லைசோசோம்ஸ்லையும் இருக்காது, ரைபோசோம்ஸ்லையும் இருக்காது. லாஸ்ட் பாருங்க, மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்டிஸ். மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கணிகத்தில் காணப்படும். அப்ப இதுதான் சரியான ஆன்சரா இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ல டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், உங்களுக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆஃப் அ கிராஸ் ஹேஸ் அ மியூட்டேஷன் இன் இட்ஸ் மைட்டோகாண்ட்ரியா. ஒரு கலப்பு நடைபெறுகிறது. அந்த கலப்பில் 2 பெற்றோர்கள் பங்கேற்கிறார்கள். அதில் ஒரு பேரண்ட் இருக்கு பாருங்களேன். இந்த கலப்பில் பங்கேற்கின்ற ஒரு பேரண்ட்ல மியூட்டேஷன் நடந்துடுத்து, திடீர் மாற்றம் நடைபெற்று விட்டது. எதுலனா அதோட மைட்டோகாண்ட்ரியால. இந்த கிராஸ் தட் பேரண்ட் இஸ் டேக்கன் ஆஸ் மேல். இந்த திடீர் மாற்றம் அடைந்த உயிரினம், மைட்டோகாண்ட்ரியாவில் திடீர் மாற்றம் அடைந்த உயிரினம் ஆண் என்று வைத்துக் கொள்ளுங்கள். டியூரிங் செக்ரிகேஷன் ஆஃப் F2 progenies that mutation found in. அதாவது F2 தலைமுறை உருவாகின்ற சமயத்தில், சார்பின்றி ஒதுங்குதல் நடைபெறுகின்ற சமயத்திலே இந்த திடீர் மாற்றம் எதில் காணப்படும்? ஒரு கிராஸ் நடக்கிறது, அதுல 2 பேரண்ட் பார்ட்டிசிபேட் பண்றா. ஒரு பேரண்ட்ல மியூட்டேஷன் நடந்திருக்கு. அந்த பேரண்ட்ல எதுல மியூட்டேஷன் திடீர் மாற்றம் நடந்திருக்கிறது? மைட்டோகாண்ட்ரியால நடந்திருக்கிறது. அந்த பேரண்ட்டை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? மேல்னு வச்சுக்கிறோம். இந்த கிராஸ்ல சார்பின்றி ஒதுங்குதல் விதி F2 ஜெனரேஷன் வரப்ப இந்த பண்பு, இந்த மியூட்டேஷன் கீழே இருக்க எதுல தெரியும்னு கேட்குறான். இது சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம சரியா படிச்சுருந்தோம்னா இங்க ஆன்சரை கடகடன்னு நம்மளால சொல்ல முடியும். ஆப்ஷனை பார்ப்போம். நன் ஆஃப் த ப்ராஜனிஸ், எந்த ப்ராஜனிலையும் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்தோடனே இது ஆன்சர் உனக்கு தெரிஞ்சிடும். வார்த்தையை கவனிங்கோ. பேரண்ட்டு மியூட்டேஷன் நடக்கிறது, மேல் பேரண்ட்ல மியூட்டேஷன் நடக்கிறது, மைட்டோகாண்ட்ரியால நடக்கிறது. மேல் பேரண்ட்ல மைட்டோகாண்ட்ரியால எந்த ஒரு மியூட்டேஷன் நடந்தாலும் சப்சிக்வெண்ட் ஜெனரேஷன் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. மேல் ஒன்லி டொனேட் த நியூக்ளியஸ். ஆண்களிடமிருந்து சந்ததிகளுக்கு உட்கரு மட்டும்தான் வருமே தவிர சைட்டோபிளாசமோ சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவோ வரத்துக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ மியூட்டேஷன் ஆணில் நடந்தால், மைட்டோகாண்ட்ரியாவில் நடந்தால் எந்த ஜென்ரேஷனுக்கு போகாது. ஃபர்ஸ்ட்லேயே ஆன்சர் வந்துடுத்து. ஆல் ப்ராஜனிஸ் யாருக்குமே வராது, இங்கே எல்லாருக்குமே வரும்னு சொல்லியிருக்கான். யாருக்கு வரத்துக்கு பாசிபிலிட்டி இல்லை. 50% ஆஃப் த ப்ராஜனிஸ் வரவே வராது. 1/3 ஆஃப் த ப்ராஜனிஸ் வரவே வராது. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸில்
சைட்டோபிளாசம் வழியாக கடத்தப்படுகின்ற பாரம்பரியத்திலே மேலில் சைட்டோபிளாசத்தில் மைட்டோகாண்ட்ரியாவில் ஏதான் மியூட்டேஷன் நடந்தால் doesn't transmitted to the subsequent generation, அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது. பிகாஸ் மேல் டொனேட் ஒன்லி த நியூக்ளியஸ், ஆண்களிடமிருந்து உட்கரு மட்டும்தான் வரும். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா தாங்கோ? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A normal green male maize is crossed with albino. அதாவது ஒரு மக்காசோளம் இருக்கிறது, அது பச்சை கலரில் இருக்குது, அது அல்பினோ வெள்ளை நிற இலைகளை பெற்றிருக்கக்கூடிய உன்னோட ஃபீமேலோட கிராஸ் பண்ணுறோம். பிறக்கிற ப்ராஜனி, அதாவது புதிதாக தோன்றுகின்ற F1 ப்ராஜனி, F1 தலைமுறை அனைத்தும் அல்பினோவாக தான் இருக்கிறது. அல்பினோஸ்ங்கிறது அல்பினிசம்னு நம்ம படிச்சிருப்போம். கம்ப்ளீட் லேக் ஆஃப் மெலானின் பிக்மெண்ட் இன் த ஸ்கின் இஸ் செட் டு பி அல்பினிசம்னு படிச்சிருப்பேன். நம்ம ஸ்கின்னில் மெலானின் முழுமையாக இல்லாமல் இருந்தால் சாக்கு பீஸ் கலரில் நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அல்பினிசம்னு படிச்சிருப்பேன். இங்கே இலையை பொறுத்தவரையும் அப்படி இல்லை, பசுங்கணிகம் இல்லாமல் வெளிர் நிலையில் இலையானது காணப்படுதல். அப்போ எல்லாமே அல்பினோவாக இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கேரக்டர் பாருங்க. நார்மல் கிரீன் மேல் மெய்ஸ், ஒரு மெய்ஸ் பிளான்ட்டு, அது ஆணாக இருக்கிறது. நார்மல் க்ரீன் கலர் லீஃப் அவள்கிட்ட இருக்குது. அல்பினோ ஃபீமேலோட கிராஸ் பண்ணுறோம். F1 எல்லாமே என்னவா இருக்குது? அல்பினோவாக இருக்குது. அப்போ மேல் பேரண்ட் ஒருத்தர் இருக்கா, ஃபீமேல் பேரண்ட் ஒருத்தர் இருக்கா. மேல் எடுத்துட்டு எல்லாம் க்ரீன் கலர் வச்சுக்கோங்க, ஃபீமேல் எடுத்துட்டு எல்லாம் அல்பினோன்னு வச்சுக்கோங்க. F1 ஹைப்ரிட் வரப்போ இது என்னாகும்? மேல் கேமெட்டை பொறுத்தவரையும் நியூக்ளியஸ் மட்டும்தான் வரும், ஃபீமேலை பொறுத்தவரையும் நியூக்ளியஸும் வரும், அதை சுற்றி இருக்க சைட்டோபிளாசமும் வரும். சைட்டோபிளாசத்தெல்லாம் குளோரோபிளாஸ்டிட் இருக்கும், கலருக்கு காரணமான நிறமே இருக்கும். இங்கே என்னாச்சுன்னா அல்பினோன்னு கொடுத்தாச்சு. இங்கே க்ரீன் கலரில் என்னாச்சுன்னா இட் டொனேட் ஒன்லி த நியூக்ளியஸ். அப்போ இந்த பச்சை நிறத்திற்கு காரணமான எதுவுமே F1 ஜென்ரேஷனுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. மதர் தான் என்ன பண்ணியிருப்பா? நியூக்ளியஸையும் கொடுத்துருப்பா, சைட்டோபிளாசத்தையும் கொடுத்துருப்பா. அப்போ மதரோட கேரக்டர் இங்கே இன்ஹெரிட் ஆகிருக்கும். ஆப்ஷன் பாருங்க. ட்ரைட்ஸ் ஃபார் அல்பினிசம் இஸ் டாமினன்ட். அல்பினிசத்திற்கு காரணமான பண்பானது ஓங்குதன்மையுடன் இருக்கிறது. இது தப்பு. த அல்பினோஸ் ஹாவ் பயோகெமிக்கல் டு டெஸ்ட்ராய் பிளாக்ஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் கிரீன் மேல். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆணிடமிருந்து பெறப்பட்ட பிளாஸ்டிடானது, அதாவது அல்பினோஸ் இருக்கு பாருங்களேன், த அல்பினோஸ் ஹாவ் பயோகெமிக்கல் டு டெஸ்ட்ராய் பிளாஸ்டிட்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் கிரீன் மேல். கிரீன் மேல்லேருந்து பிளாஸ்டிட், கிரீன் மேல்லேருந்து பிளாஸ்டிட் வரதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. கிரீன் மேலை பொறுத்தவரை இட் ப்ரொவைட் ஒன்லி த நியூக்ளியஸ். அப்போ இதுவும் தப்பாக போயிடும். பிளாஸ்டிட்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஃபீமேல் பேரண்ட். அப்போ நிறத்திற்கு காரணமாக அல்லது நிறமில்லாமல் இருப்பதற்கு காரணமான கணிகங்கள் பிளாஸ்டிட்ங்கிறது ஃபீமேல் பேரண்ட்டேன்னு தான் வந்திருக்கும். இங்கே ஃபீமேல் யார் இருக்கா? அல்பினோ. இப்போ அல்பினோவில் என்ன இருக்காது? நிறத்திற்கு காரணமான ஜீன் இல்லாமல் இருக்கலாம், ஆர் மியூட்டேட் ஆகிருக்கலாம். அதனால் மதர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் குழந்தை இருக்கும். அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். லாஸ்ட் பாருங்க. கிரீன் பிளாஸ்டிட்ஸ் ஆஃப் மேல் மஸ்ட் ஹாவ் மியூட்டேட்டட். கிரீன் பிளாஸ்டிட்ஸ் ஆஃப் மேல் மஸ்ட் ஹாவ் பி மியூட்டேட்டட். அதாவது ஆண் தாவரத்திலே காணப்படுகின்ற பசுங்கணிகம் திடீர் மாற்றம் அடைந்திருக்கும். அது திடீர் மாற்றம் அடைந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, திடீர் மாற்றம் அடையாட்டியும் கவலை இல்லை. ஏன்னா மேலே பொறுத்தவரையும் மேல் பேரண்ட்டை பொறுத்தவரையும் இங்கே நியூக்ளியஸ் மட்டும்தான் தரப்போகிறா. அப்போ இதுவும் சரியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ சரியான ஆன்சருங்கிறது எதுவாக இருக்கும்? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த லாஸ்ட் கொஷின் ஃபார் யூ. Gene for cytoplasmic male sterility in plants are generally located in. ஆண் மலட்டுத்தன்மைக்கு காரணமாக, தாவரங்களில் ஆண் மலட்டுத்தன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜீன்கள் எக்ஸ்பெஷலி சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியத்தில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்கோம். அப்போ கொஷின், ஜீன் ஃபார் சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி, சைட்டோபிளாசம் வழியாக வரக்கூடிய ஆண் மலட்டுத்தன்மை யார்கிட்ட இருக்குது? தாவரத்தில் இருக்குது. அதற்கு காரணமான ஜீன் எங்கே லொக்கேட் ஆகிருக்கும்? குளோரோபிளாஸ்ட் ஜீனோம் கிடையாது. குளோரோபிளாஸ்ட்டுக்கும் ஸ்டெரிலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். பசுங்கணிகத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம் ஃபர்டிலிட்டிக்கு காரணமாக இருக்கிறதும் அதுதான், ஸ்டெரிலிட்டிக்கு காரணமாக இருக்கிறதும் அதுதான். மைட்டோகாண்ட்ரியால ஜீன் இருக்கிற ஜீன் தான் வளத்தன்மைக்கு காரணமாக இருக்கும், மலட்டுத்தன்மைக்கும் காரணமாக இருக்கும். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்க முடியும். நியூக்ளியர் ஜீனோம், நியூக்ளியஸுக்கும் ஃபர்டிலிட்டி ஆர் ஸ்டெரிலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை பிளான்ட்டை பொறுத்தவரையும். சைட்டோசால் அப்படின்னு கொடுத்துருக்கா. இங்கே சைட்டோசால்னா சைட்டோபிளாசம் வரப்போகுது. இது ரெண்டையும் கொடுத்துருக்கா. சைட்டோபிளாசம் எடுத்துட்டு இல்லாத மைட்டோகாண்ட்ரியாவும் இருக்கும், குளோரோபிளாஸ்டும் இருக்கும். இப்போ ரெண்டையும் நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அப்போ கரெக்டாக எடுத்துனோன்னா பர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம். மைட்டோகாண்ட்ரியத்தில் இருக்க ஜீனோம் தான் மேல் ஸ்டெரிலிட்டிக்கு காரணமாக இருக்குது. ஜீனோம்
அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ தட் ரிசைட்ஸ் இன் அ செல். ஒரு செல்லில் இருக்க டிஎன்ஏவை ஜீனோம்னு சொல்லுவா. செல்லு மட்டும் கிடையாது, நியூக்ளியஸ் இருக்க டிஎன்ஏ, மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க டிஎன்ஏ, குளோரோபிளாஸ்டில் இருக்க டிஎன்ஏ எல்லாத்தையும் சேர்த்து ஜீனோம்னு சொல்லுவா. டிஎன்ஏ தட் ரிசைட்ஸ் இன் அ செல் ப்ளஸ் செல் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் கலெக்டிவ்லி நோன் ஆஸ் த ஜீனோம்னு படிச்சிருப்பேன். நியூக்ளியஸில் இருக்க, மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க, பசுங்கணிகத்தில் இருக்க எல்லா டிஎன்ஏயும் சேர்த்து தான் நம்ம ஜீனோம்ங்கிற டேர்மை யூஸ் பண்ணுவோங்கிற உங்களுக்கு தெரியும். அன்பு மாணவ மாணவிகளே, இந்த வகுப்பிலே நீங்கள் தெரிந்து கொண்ட கருத்துக்கள் பிற்காலத்தில் எழுத இருக்கின்ற போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.